கேமோட கிராபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ண இந்த ஒரு செட்டிங் ஆன் பண்ணா போதும். அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்கோட பேரு ரே ட்ரேசிங். ரே ட்ரேசிங்க சிம்பிளா சொன்னா, நம்ம ரியல் லைஃப்ல ஒரு காரை பார்க்கும்போது சன்லைட் மேல பட்டா கார் மேல ரிஃப்ளெக்ட் ஆகும், ஷேடோஸ் வரும், கிளாஸ்ல வாட்டர்ல எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ரிஃப்ளெக்ஷனை கேம்ல கொண்டு வரது தான் ரே ட்ரேசிங். ஒரு கேம்ல மழை பெய்யுதுன்னு வைங்க, அந்த ரோட்ல இருக்க வாட்டர் ரிஃப்ளெக்ஷன், பில்டிங் ரிஃப்ளெக்ஷன், கேரக்டர் மேல இருக்க ரிஃப்ளெக்ஷன், இது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா கொண்டு வரது தான் இந்த ரே ட்ரேசிங். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம கேம்ல ரே ட்ரேசிங் ஆன் பண்ணா 100 FPS வரை கேம் 70 to 60 FPS தான் வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ ஷூட் அண்ட் எடிட் தேவைப்படுதுன்னா 3 Cloud Studios எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. Pure One Computers, சென்னை மோட்டார் பார்க், PSA எலக்ட் மோட்டார்ஸ், iFacars, இவங்க எல்லாருக்குமே நம்ம தான் வீடியோ ஷூட் அண்ட் எடிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கும் வீடியோ ஷூட் அண்ட் எடிட் தேவைப்படுதுன்னா கீழே நம்பர் இருக்கு, மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. குறிப்பா ஓல்டர் ஜெனரேஷன் GPUல ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஆனா கரண்ட் ஜெனரேஷன் GPUஸ்ல DLSS ஃப்ரேம் ஜெனரேஷன் யூஸ் பண்ணி ஸ்மூத்தாவே கேம் விளையாட முடியும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.